அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹரி பிரணதி ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு 2 பேரோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 2 பேரோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம சேனலை அடுத்த லெவலுக்கே கொண்டு போக முடியும். யார் அந்த 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம ஃபேமிலி சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணால் தான் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் நம்ம சேனலை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போக முடியும். நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களே சப்போர்ட்டாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட அந்த சேனலை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே தயக்கமாக இருக்கும். கொண்டு போகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரி மனசில் பல கேள்விகள் ஓடும். நம்ம சேனலில் சப்போஸ் நாமளே ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு வரோம். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது, இல்லை வேண்டாம், நீ சேனல்லாம் ரன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி பாதியில் சொன்னாங்கன்னா வச்சுக்கோ, நம்மளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுவே நம்ம அவங்க சம்மதத்தோடு நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணுற பட்சத்தில் நமக்கு அந்த சேனல் அடுத்த ஸ்டெப் போகிறதுல நமக்கு எந்த தயக்கமும் இருக்காது. ஈஸியாக அடுத்த ஸ்டெப் கொண்டு போயிடலாம். 2வது மக்கள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனல் அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். ஏன்னா மக்கள் தான் நமக்கு லைக் பண்ணணும், அவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவங்க தான் நமக்கு ஹைப் பாயிண்ட் கொடுக்கணும். அதனால் மக்களும் நமக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணாமையும் நம்ம ஃபேமிலி சப்போர்ட்டு ப்ளஸ் மக்கள் சப்போர்ட், இவங்க 2 பேரோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படின்றது என்னோட கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் பண்ணி என்னோட கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கருத்து என்னன்றதை சொல்லுங்கள். ஓகே, பை. அடுத்த வீடியோ